Hello guys, welcome back to my channel CS Logics Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து check whether a number is odd or even number. அதுக்கு முன்னாடி என்ன சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் சேனல், தியரி as well as practical videos பார்ப்போம். நம்ம வந்து நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஜாவா யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து ஜாவா யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் நம்பர் கொடுத்து எப்படி அதை வந்து சால்வ் பண்றது அப்படின்னு வந்து சொல்றேன். இது வந்து 13 இதான் நம்பர். இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 ஆல டிவைட் பண்ண போறோம். நம்ம பேசிக்கா வந்து ஆடா ஈவனா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் நம்பர்னா வந்து 2 ஆல டிவைட் ஆகாது, ஈவன் நம்பர்னா 2 ஆல டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் நாலேஜ் நமக்கு ஆட் ஆர் ஈவனா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் ஒரு சாம்பிள் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த சாம்பிள் நம்பர் வந்து 2 ஆல நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை 2 ஆல டிவைட் பண்ணனா என்ன ஆகும்? இது 1 டைம், இது 6 டைம், எனக்கு வந்து பேலன்ஸ் 1 இருக்கும். அதாவது ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். ஸோ இதுதான் வந்து வச்சு கண்டுபிடிப்போம் நம்ம வந்து ஆடா ஈவனா அப்படின்றது. ஸோ ரிமைண்டர் வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஆட் நம்பர். ஓகேவா? நமக்கு இந்த 13 பார்த்தோன்னே தெரியும் அது ஆட் நம்பர். ஏன்னா வந்து அது 2 ஆல டிவைட் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா ஒரு சிம்பிள் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடுலஸ் தான். ஸோ மாடுலஸ் யூஸ் பண்ணி வந்து we can find out the remainder very very easily. ஸோ மாடுலஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மாடுலஸ் பண்ணால் அதோட ரிமைண்டர் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அது ஈவனாக கொண்டு போயிடலாம், இல்லைனா வந்து அது ஆடாக கொண்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதுக்கு நம்ம வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இஃப் வந்து ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஈவன், எல்ஸில் வந்து நம்ம ஆடாக கொண்டு போயிடணும். ஸோ அதுக்கு வந்து நான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இஃப் போடுறேன். இப்போ நம்ம வந்து அசைன் பண்ணுற நம்பர் வந்து n அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ட் வந்து n அப்படின்னு கொடுத்துக்கிறேன். n = 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணி கூட கெட் பண்ணிக்கலாம். ஸோ n %2 = 0. அதாவது n வந்து நான் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஈவன் நம்பர். SOP n + is even அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுவேன். எல்ஸில் வந்து SOP எல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து n + is odd number. அவ்வளோதான், நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நான் 10ன்னு கொடுத்துருக்கறதுனால இதோட அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ n = 10 அப்படின்னா வந்து 10ன்னு கொடுத்துருக்கறதுனால வந்து 10 வந்து ஈவன் நம்பர்ன்றதுனால 10 is even அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் 19 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. n = 19 அப்படின்னா என்ன ஆகும்? 19 is odd அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதையே நான் வந்து ப்ரோக்ராமில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து நம்பர் வந்து யூசர்கிட்டேருந்து எடுக்கிற மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கேன். இஃப் நம்ம வந்து %2 = 0னா ஈவன், எல்ஸ் வந்து ஆட். நான் எழுதின ப்ரோக்ராம் வந்து இதில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து என்டர் நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 is even அப்படின்னு வருது. அகெயின் வந்து ரீரன் பண்ணுற ப்ரோக்ராமை இப்போ நான் என்னென்னு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 19 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 19 is odd அப்படின்னு வருது. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.